தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/6/2025 திங்கட்கிழமை, மகம் நட்சத்திரம், இரவு 3:37 வரை, பிறகு பூரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, பழைய பாடல் ஒன்று ராகு கேதுகளுக்கு இருக்கு. அரபு கிரகம், அது பாம்பு கிரகம் அப்படிங்கிறது. அதாவது யார் பார்த்தாலும் ராகு தசை வந்துச்சு அப்படின்னா, ராகு மீனத்தில் இருந்தாலோ மேஷத்தில் இருந்தாலோ ரிஷபத்தில் இருந்தாலோ உடனே என்ன சொல்லுவாங்க? ஆமேடம் எருசுரா நண்டு கண்ணி அமைந்ததொரு ஐவிடத்தில் கருணாகம் நின்றால் பூமியும் ராஜயோகம் என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாட்டை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திருக்க பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் போற்றிடுவார் வேறின்னும் புகழ கேளாய். இன்னும் கொஞ்சம் நீ கேளு அப்படிங்கிறாங்க. என்ன? ஏமாறாதே 4 கேந்திரத்தும் இடைவிடாமல் கிரகம் இருந்ததாகில் தேமேவு பர்வதமாம் யோகமாமே சீமானாவான் ராஜயோகம் செப்பேன்னு போட்டிருக்க. ராஜயோகம் வரணும்னா மேடம்னா மேஷம், எருதுனா ரிஷபராசி, சுறானா மீனம், நண்டுனா கன்னி, நண்டுனா கடகம், கன்னினா கன்னிராசி. ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திருக்க ராகுவோ கேதுவோ இருந்து ராகுதசை நடந்தா பூமேடை தனித்துயிரும் ராஜயோகம். ஆனா அது மட்டும் இல்லை, நீ ஏமாறாத 4 கேந்திரத்தும் இடைவிடாது கிரகம் இருந்தால்தான் அந்த யோகம்னு போட்டிருக்காங்க. அதனால மேலோட்டமாக சில பாடலை படித்தால் நமக்கு பலன் தெரியாது. நல்லா உள்ளுணர்ந்து அர்த்தம் பார்த்து படிக்கணும், அப்பதான் பலன் தெரியும். எந்த பாடலாக இருந்தாலும் ஜோதிட பாடல்கள் எல்லாம் அந்த காலத்துல கவிதையாவே சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் சாதாரணமா ஒரு நெறிஞ்சு முள் குத்துனதுக்கு வைத்தியம் கூட ஒருத்தர் டாக்டர்கிட்ட கேட்கிறாரு. அந்த காலத்து மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள்லாம் இருப்பாங்க. மருந்து கேட்டா அவரு நெறிஞ்சு முள் குத்திருச்சு, இதுக்கு என்ன வைத்தியம்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, பத்திரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் காலெடுத்து தேய்ங்கிறாரு. என்னமாவது புரியுதா? ஆனால் 10 ரதங்களை ஓட்டக்கூடிய அந்த தசரதனுக்கு புத்திரன் யாருன்னா ராமன். அந்த ராமனுக்கு மித்துரு யாருன்னா சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு சத்துரு யாரு அப்படின்னா வாலி. வாலிக்கு மனைவி தாரைங்கிறதுல கால் வாங்கி எடுத்துட்டா தரையில நீ காலை தேய்ச்சா அந்த நெறிஞ்சு முள் உதிர்ந்து போகுங்கிறத பத்திரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் காலெடுத்து தேயின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் பாடல்களாக இருந்தாலும் அந்த பாடல்களின் பொருளை உணர்ந்து கொண்டால் நாம் ஆச்சரியப்படும் விதத்திலே இருக்கும். ஆக ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்திலே மேடம் இருசுரா நண்டு கன்னியில் இருந்தாலும் நீங்கள் ஏமாற வேண்டாம். அது 4 கேந்திரத்திலும் கிரகங்கள் இடைவிடாமல் இருந்தால் அந்த யோகம் உண்டு என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நீங்கள் எல்லாம் இன்றைக்கு முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வருமானம் உயரும். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கிறது. 2இல் சூரியன் இருப்பதால் காரிய வெற்றிக்கு உங்களுக்கு அரசு வழியிலும் அனுகூலம் கிடைக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு அலைபேசி வழியில் நல்ல அனுகூலமான தகவல் வரப்போகின்றது. மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறையாகலும் நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு குரு புதன் 2 உங்கள் ராசியில் இருக்கிறார்கள். புதன் ராசிநாதன். அதே நேரம் குரு 10க்கு அதிபதி இருக்கின்றார். தொழில் மாற்றங்கள் பற்றிய சிந்திப்பீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு உற்சாகமாக உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த தடைகள் எல்லாம் இன்று அகலும். நேற்றைய தினம் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்ற மகிழ்ச்சியை வழங்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கூட அகலலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேர்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. உறவினர் பகை அகன்று உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களோடு ஒட்டிக் கொள்ளுகின்ற நாளாக கூட இன்றைக்கு அமையலாம். இன்று ஒரு இனிய நாளாக மேலும் நீங்கள் அமைத்துக் கொள்ள கிழமை திங்கள் என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, ராசியில் செவ்வாய், அஷ்டமத்தில் சனி. செவ்வாய் சனி பார்வை இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும். அதே நேரத்தில் பல காரியங்களில் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். சொத்துக்களாலும் பிரச்சனை, சொந்தங்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். சொத்துக்கள் பத்திரப்பதிவிலே தடைகள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, வில்லங்கங்களும் வரலாம். என்ன இருந்தாலும் மன நிம்மதி இவ்வளவு குறைவாக இருக்கிறது, இதுபோல் வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டதில்லையே என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு செவ்வாய் சனி பார்வை இருந்தாலும் இன்றைய கிழமையின் அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் பார்க்கின்ற பொழுது மகம் நட்சத்திரம். எனவே இன்றைக்கு ஆலயம் சென்று நீங்கள் ஆனைமுக பெருமானை வழிபட்டால், அதிகாலையிலேயே வழிபட்டால் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் விரையாதிபதி இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். அதுவும் பெற்றோர் வழியிலும் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். சந்திரனோடு கேது இருந்தால் மன நிம்மதி எள்ளளவுக்கு கூட இருக்காது. மனதுக்காரகன் சந்திரனோடு கேது இருக்கின்ற பொழுது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கோ அல்லது குலதெய்வ வழிபாடுகளையோ மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். பயணம் உங்களுக்கு பலன் தரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்தாலும் கூட மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகும் நாளாகவே இந்த நாள் அமைவதனாலே எதையும் யோசித்து செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றங்கள் உண்டு. உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை தர மறுப்பார்கள். அதே நேரத்தில் பிற இடங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஊதிய உயர்வோடு வந்தாலும் கூட அந்த இடம் நல்ல இடம்தானா என்று ஆராய்ந்து பார்த்துக் கொள்வது நல்லது. அயல்நாட்டு முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சுக்கிரன் 8ல் இருக்கின்றார். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருந்தாலும் கூட விரயங்களே கொஞ்சம் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைவதனாலே நீங்கள் பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது உகந்தது. துலாம் ராசி நேயர்களே, துற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். இன்றைக்கு பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி யோகம் உண்டு. நேற்று அரைகுறையாக நின்ற பணிகளை இன்று செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். கூட்டு தொழிலை தனித்தொழிலாக மாற்றிக்கொள்ள விரும்புவீர்கள். அந்த காரியமும் கைகூடலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபடுவது நல்லது. அது மட்டுமல்ல, தொழிலுக்காக எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும். தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கலாம். சூரிய பார்வை இருக்கின்றது. எனவே உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரிகள் இன்று மாற்றப்படலாம். 6லே சுக்கிரன் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும். தனுசு ராசி நேயர்களே, குறுபார்வை இருப்பதனாலே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது நடைபெறும். வறட்சி மாறி வளர்ச்சி கூடுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபார விரோதங்கள் அகலும். வீடு மாற்றங்கள் பற்றியோ அல்லது வீடு வாங்குவது பற்றியோ சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைகள் வெற்றி பெறலாம். பிள்ளைகளின் வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலங்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். எதில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். யாருக்கேனும் நல்லது செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். குடும்பச் சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் வியாபாரத்தில் கூட விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. போட்டிக்கடைகள் நிறைய கூடலாம். 2லே ராகு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் இயலாது. எனவே இன்று நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது மட்டுமல்ல, தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகம் வேண்டும். நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக இன்று ஆலயம் சென்று ஆனைமுக பெருமானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கின்ற நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. துயரங்கள் விலக நீங்கள் துணிந்தெடுத்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை வழங்கும். நட்பால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. எதிர்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில சமயங்களில் இல்லத்திலே பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரம் வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு மாற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாள். தேங்கிய காரியங்கள் சிறப்பாக முடியும். பணியில் இருக்கும் தொய்வு அகலும். தனித்தொழிலாக மாற்றலாமா இல்லை கூட்டு தொழிலாகவே இருக்கலாமா என்று தொழில் செய்பவர்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இப்பொழுதுதான் குரு பயிற்சியாகிவிட்டதே. 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறது. எனவே உத்தியோகத்திலிருந்து விலகி தனியாக தொழில் செய்யலாமா, PRS பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் 7ரை சனியில் விரைவு நடப்பதனாலே கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். எந்த முடிவும் தொழில் சம்பந்தமாக இப்பொழுது எடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் 2ல் சுக்கிரன் இருப்பதால் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமையும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.